அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேற்று ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று 5:30 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத இதில் காட்ட போகிறேன். நேற்று புதன்கிழமை, நேற்று எந்த ஒரு விசேஷமான நாட்களும் பெருசாக இல்லை அப்படிங்கிறனால நான் துளசி பூஜை செஞ்சேன். எப்போவுமே வெள்ளி செவ்வாயில் பண்ணுவேன். கிரகணம் முடிஞ்சு நம்ம பெருசாக பூஜை பண்ணலை. எதுவுமே காலையிலையும் விளக்கு ஏற்றலை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் எந்த வீட்டில் விளக்கு ஏற்றுறோமோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள்லாம் குறைஞ்சு நேர்மறை ஆற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த ஒளி, அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மனசுலையும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களும் சரி ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே அதில் ஒளி அப்படிங்கிறது இருக்குது. அது நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. துளசி அம்மாவுக்கு வஸ்திரம் மாற்றி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. அதனால் அவங்களுக்கு தீர்த்த நீரால் தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வஸ்திரம் சாத்திட்டேன். அதுக்கப்புறம் துளசி மாட விளக்கு ஏற்றி அது நல்லபடியாக பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப எளிமையாக தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நம்ம எளிமையாக ஒரு விஷயம் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கும் நிறைவாக இருக்கும். நமக்கு அதை செய்கிற விஷயம் கஷ்டமாகவும் தெரியாது. ரொட்டீனாக அதை ஃபாலோ பண்ணும்போது அதுவே நம்ம மனசுக்கும் பழகிரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றும் போது காலையில் சூரிய உதயத்தப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு போது நம்ம விளக்கு ஏற்றணும். இல்லைனா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி சாயங்காலம் 5:45 மணிக்கெல்லாம் நம்ம அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தெருவிளக்கெல்லாம் கிடையாது, நிறைய லைட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால வர வழிபோக்கர்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே மாட விளக்கு இதெல்லாம் ஏற்றி வச்சாங்க. இந்த வீட்டில் ஒரு இந்த விளக்கு எரியுது அப்படின்னா அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க. ஏதாவது ஒரு கேட்பாங்க, தங்கிக்கவான்னு சொல்லி திண்ணையில கொஞ்சம் படுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக முன்னோர்கள் உருவாக்கப்பட்டதான் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்கள். ஆன்மீகம் அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சாங்க. இந்த மாதிரி பண்ணா பாவம் வரும், இந்த மாதிரி செய்யாத உனக்கும் அது நடக்கும் அப்படின்னு கர்மா இதை பற்றிலாம் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷங்க ஒழுக்கத்தோடையும் நல்ல ஒரு பண்போடையும் இருக்கணும். மற்றவங்களுக்கும் நம்மளை மாதிரி தான் வலிக்கும், மற்றவங்களும் நம்மளை மாதிரி வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற உணர்த்துறது தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே தவிர வெறும் விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, ஊதுபத்தி காமிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, பாத யாத்திரை போகிறது இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் சொல்லலை. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம போக போக நம்ம அந்த ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப ஈடுபாடாக இருக்கும்போது தான் இதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒளி அப்படி எவ்வளவு முக்கியமோ, அதாவது ஒளி அப்படிங்கிறது இந்த தீபம் வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒளி அப்படிங்கிறது முக்கியம். அதாவது சவுண்டு, மணி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, மணி அடித்து நம்ம பூஜை பண்ணும்போது தேவகணங்களை நம்ம கூப்பிடுறோம். இந்த மாதிரி ஒரு பக்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், அங்கே போய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவகணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழைக்கிறதுக்கான ஒரு தாத்பரியம் தான் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணி அடிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் அடிக்க மாட்டாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மணி அடித்து தான் சாமி கும்பிடுவேன். அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளை பக்தியில் தீர்க்கமாக இருக்க வைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா மணி இருக்கும். அதே மாதிரி கோவில்களில் பெரிய பெரிய மணிலாம் இருக்கும். அதெல்லாம் அடிக்கும்போது நமக்கு நம்ம வேண்டிகிட்டு இருக்கும்போது அந்த மணி அடிக்கிற சவுண்டு கேட்டால் அது ஒரு நல்ல சகுனம், அது ஒரு மங்களகரமான ஒளின்னு சொல்லப்படுது. அதனால மணி அடித்து சாமி கும்பிட்றது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி விளக்கில் நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் இல்லைன்னா இலுப்பை எண்ணெய் இதுதான் ஏற்றணும். பொதுவாக குலதெய்வ விளக்கு அப்படின்னாலே அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது. மற்ற எல்லா தீபங்களுக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுறது மகாலட்சுமிக்கு உரியது. அதே மாதிரி வெளியும் ஒரு துளசி அம்மா இருக்காங்க. ஸோ இந்த கார் நிப்பாட்டினதுலேருந்து எனக்கு அங்கே பூஜை பண்ண முடியல. அதனால ஒரு துளசியை இங்கே எடுத்து வச்சுட்டு இன்னொரு துளசியை அங்கேயே வச்சிருக்கேன். 2 பேருமே நல்லா வளர்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே சாமி ரூமில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டேன். கிரகணத்துக்கு அடுத்த நாள் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா நான் பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் வியாழக்கிழமை நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து பொட்டு வச்சு நம்ம எந்த விளக்கு தேவையோ எந்த தட்டு தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் பாக்ஸில் போட்டு போட்டு வச்சு எனக்கு சரியாக விளக்குனாலுமே பார்த்தீங்கன்னா அது அழுக்கு படிஞ்சு போயிடுது. அதுக்காக
அதுக்காக வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட நேற்று தான் ஒரு பொருள் வந்து கேட்டிருந்தேன். எனக்கு சாமி கிட்ட வந்து சாமி ரூமில் ஒரு சின்ன கபோர்டு மாதிரி எனக்கு வேணும், ரெடிமேடாக வந்து எனக்கு ஷெல்ஃப் மாதிரி வேணும், கொஞ்சம் ஆன்லைனில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தோம், நல்லாயிருக்கு. அது வந்து ஒரு வாரம் டைம் கேட்டாங்க, நான் வாங்கி தரேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த பெட்டியிலலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பித்தளை பாத்திரங்கள் நம்ம என்னதான் வந்து சுத்தம் பண்ணி வச்சாலுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இதாகிடும். அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து நான் ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு நான் வந்து கழுவுனேன் இல்லையா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி அது கூட கொஞ்சம் பீதாம்பரி போட்டு தடவுனேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியிலையோ இல்லை சுடு தண்ணியிலையோ நான் வந்து நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து கழுவிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை தண்ணியில் தான் கழுவுனேன். ஆனால் வந்து புளியும் உப்பும் போட்டு தான் நான் வந்து கழுவுனேன். ஸோ ரொம்பவே வந்து விளக்கெல்லாம் வந்து பளிச்சுன்னு இருந்தது. சாயங்காலம் வந்து யோகி வந்து அப்படியே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் அப்படியே வந்து ஹால்லேயே வந்து உட்காந்து சாமி பாட்டு கேட்டுட்டு அழகாக வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அகல் விளக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் பண்ணது டின்னருக்கு வந்து வடகறியும் தோசையும் தான் வந்து எங்களோட டின்னர். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சட்னி சாம்பார் இதே வந்து சாப்பிட்டு குருமாவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சலிச்சு போச்சு. இப்போலாம் நான்வெஜ் கூட சாப்பிட அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே சாப்பிட்டாச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வடகறி வந்து பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எப்பயாச்சும் ஒருத்தர் தான் பண்ணுவோம். எது செஞ்சாலுமே அப்படியே வந்து நான் வந்து தொடச்சி விட்ருவேன். டக்குன்னு அந்த தூசிலாம் வந்து தொடச்சி எடுத்துருவேன். அதே மாதிரி நேற்று 7 மணி வரைக்கும் விளக்கு எரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சாமி ரூமை வந்து சாத்திட்டு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு பாத்ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாயங்காலம் பூஜை பண்ண போகிறேன். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். 8:15 மணிக்கெலாம் சாப்பிட உட்காந்துருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்குள்ளே அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனை வந்து சுத்தம் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நைட்டு வந்து நீங்கள் எப்படி வந்து ரொட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு. இப்படி பாருங்க, நம்மளோட காலையில ஹஸ்பண்டு குழந்தைங்க எடுத்துட்டு போன டிஃபன், அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்ச பாத்திரங்கள், டின்னருக்கு செஞ்ச பாத்திரங்கள் இதெல்லாமே இருக்கும். ஒரு 10 பாத்திரம் தான் இருக்கும். ஆனால் வந்து அதை பார்த்தீங்கன்னா நமக்கு காலையிலேருந்து வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது டயர்டாக தான் இருக்கும். ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது இன்னமும் நமக்கு டயர்டாயிரும். மார்னிங் வந்து நம்ம பிரிஸ்காக ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். ஆனால் கிச்சன்லேயே சிங்கில் வந்து ரொம்ப பாத்திரங்கள் நிரம்பி கிச்சன் வந்து அழுக்காக இருந்தால் நமக்கு அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடு வந்து அப்செட் ஆயிரும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகும். காலையில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து படுக்கிறது நல்லதில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்டையுமே சொல்லி எங்கள் பையன்ட்டையும் சரி, சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, அதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வைங்க, தட்டை வந்து காய விடாதீங்கன்னு சொல்லிடுவேன். இது வந்து எனக்குமே கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அதே மாதிரி நான் சிங்கில் வந்து பாத்திரத்தை போட்டாலுமே தண்ணி ஊற்றி வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் கழுவிக்குவேன். ஸோ வந்து சாப்பிட்ட உடனே போய் சுறுசுறுப்பானலாம் வேலை செய்ய மாட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் போய் சிங்கை பார்த்தாலா காலையில் எழுந்திரிச்சு வந்தால் இதுதான் நம்ம தான் விளக்க போகிறோம், இது வந்து நம்ம இப்போயே விளக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும், மைண்டும் நான் காலையில் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து இப்படி தான் நான் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இந்த அடுப்பை வந்து துடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நான் எதுவும் வந்து ப்ரஷ்ஷோ இல்லை வந்து பெருசாக வந்து லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து பாத்திரம் கழுவுற அந்த விம்பாரில் கொஞ்சமாக வந்து நம்ம குளிக்கிற நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார் தான் வந்து நான் வந்து கழுவுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம சிந்தி கிடந்தா ஏதாவது வந்து கீழே வந்து சதறி கிடந்தா அதை வந்து துடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நார் தான் வந்து நான் அடுப்படிக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். மற்ற நாரை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார் வந்து ரொம்பவே ஒரு லைட்டாக தொட்டாலே நல்ல நுரை வந்து பரவி வரும். ஸோ எனக்கு வந்து இதான் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து டெய்லி நான் ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேன். என்கிட்ட இருக்க கேஸ் ஸ்டவ் வந்து பழைய மாடல் கேஸ் ஸ்டவ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரிப்பேர் பண்ணுறானே வந்து சொன்னாங்க, இதெல்லாம் மாற்றிடாதீங்கம்மா, இப்போ வர கேஸ் எல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, மாடர்னாக இருக்கே தவிர அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா இல்லை, நீங்க இப்ப வச்சிருக்கதே வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப வருஷம் நல்லா இருக்கும், பழைய மாலை தான் வந்து எப்பவும் பெஸ்ட், அதாவது சில்வர் மேல போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த கேஸ் ஸ்டவ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எவ்வளவுதான் மாடலர் கிச்சன் வந்தாலும் என்னதான் பண்ணாலும் அந்த பழசு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஓல்டிஸ் என்னைக்குமே கோல்டு தான் அப்படிங்கிறத நான் நம்புவேன். ஸோ அதனால வந்து நான் எதையுமே மாத்தல. இந்த 3 ஸ்டவ் வைக்கிற மாதிரி 4 ஸ்டவ் வைக்கிற மாதிரி அது கிளாஸ்ல வர கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒத்து வராது. இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு நார் இதை வச்சு லைட்டாக வந்து அந்த விம்பாரை வந்து தொட்டு எடுத்தோம்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாயிரும். எல்லா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விளாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டீன் பேக் போடும்போது அதில் வந்து கிச்சனில் வந்து நிறைய விஷயங்கள் வைப்பாங்க. அன்னபூரணி சிலை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து நிறைய வைப்பாங்க, செடி வைப்பாங்க. அது மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். எனக்கு வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு எந்த பொருள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு சட்டுன்னு வேலை முடியும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் செய்வேன், கோலம் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைக்கும் போது அலைஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அது ஏண்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏதாவது ஒரு பால் பொங்கி ஊற்றினா கூட அது வந்து அலைஞ்சு போச்சுன்னா எனக்கு
வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால இப்போலாம் நான் வந்து என்ன பண்ணுறது, கேஸ் ஸ்டவ்வை தொடச்சி விட்டுட்டு காலையில் வெள்ளிக்கிழமையானா அந்த ஸ்டவ் கிட்ட ஒரு பூ வச்சிடுறது, அந்த செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிறேன். இது எவ்வளோ கிச்சனை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்கி டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கும். கட்டிலுக்கடியில் நிறைய பொருட்களை போட்டு அடைச்சி வைக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸை வந்து நான் ஆடம்பரமாக வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது. ஏன்னா அது வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம வந்து பொருட்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு வந்து எப்போவுமே பிடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக என் வேலையை முடிச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பூஜை அறையில் உட்காந்து கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம்னா அதை பற்றி நினைக்கலாம். இல்லை அது சம்மந்தமாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி எழுதலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கூட நமக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆடம்பரமாக அந்த கிச்சனை வச்சுக்கணும், இது மாதிரி வந்து ரொம்ப வந்து டெக்கரேட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு தான் நான் வந்து எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கிச்சனில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நான் அன்னபூர்ணி சிலை கூட ஆரம்பத்தில் வச்சுருந்தேன். ஆனால் வந்து அந்த எண்ணெய் தெறிக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், ஹோட்டலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்லாப்பெட்டிக்கு மேலே தான் அந்த அன்னபூர்ணி ஃபோட்டோவோ இல்லை சிலையோ வச்சுருப்பாங்க. சமைக்கிற இடத்துல போய் வச்சுருக்கிறது நான் வச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தம் வந்து அவ்வளோவா இருக்காது. சமைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து அதையே ஃபாலோ பண்ணிக்கோன்ட்டு அன்னபூர்ணி தாயாரை பூஜை ரூம்லேயே நான் வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு அன்னபூர்ணி சிலையை வந்து நான் வந்து அரிசி கொட்டுற பானையில் வந்து நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து என் கிச்சன் வந்து இருக்கும். நைட் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவோம். இந்த சிறகடிக்க ஆசை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுவுமே இப்போ பிடிக்கல, ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப சீரியல் பக்கத்தை அவாய்ட் பண்ணியாச்சா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெலாம் போய் படுத்துறது ரொம்ப நிம்மதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அதிக நேரம் இருக்க மாதிரி இருக்குது சீக்கிரமாக சாப்பிடும்போது. அப்புறம் வந்து லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணியாச்சா, கேஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணிலாம் ஃபில் பண்ணிக்கிட்டு போய் படுக்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சும் போது மனசுக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா கிச்சன்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக தான் என்னோட கிச்சனும் சரி, என்னோட ஹால், லிவிங் ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.